உன் சம்சாரம் உன்னை வெளிய தொட்டிட்டா. ஆமா. உன்னால சம்சாரம் இல்லாம இருக்க முடியாது. ஆமா 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 ஆமா. உனக்கு ஒரு சம்சாரத்தை உருவாக்கட்டுமா? இது சம்சாரம் உருவாக்குற மாதிரி சம்சாரத்தை உருவாக்குறேன்ற என்ன விளையாடுற? உன் பொண்டாட்டிக்கு பயத்தை உருவாக்குனாலே சரிப்பட்டு வரும். இந்த பாரு கூச்சா மண்டையிலே அடிச்சிடுவேன். இந்த பாரு நான் சரக்கு அடிச்சுக்கிறேன், எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் ஏறிட்டு கூட பார்த்ததில்லை. அந்த வேலையை தயவு செஞ்சு நீ கெடுத்துறாத. வேற பொண்ணு வந்தால பிரச்சனை, உன் சம்சாரம் மாதிரியே வர சொல்றேன் அப்படின்ற. இது சம்சாரம் மாதிரியே இருந்தா அது எனக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. சரி வர சொல்றேன். ஜி பூம்பா. எப்படி இருக்கா? உன் பொண்டாட்டி மாதிரி இல்ல? என் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கிறா. ஆனா என்ன ஒண்ணு, இந்த பித்தளை பாத்திரத்தை புளி போட்டு தேய்ச்சா பளபளப்பா ஆகுமே, அந்த மாதிரி பளபளப்பா இருக்கிறாள்ல. ஃபர்ஸ்ட் நைட்ல என் பொண்டாட்டி சிவகாமி எப்படி பால் டம்ளரோட வந்தாலோ அதே மாதிரி கெட்டப்ல வர வச்சே. கேடுடா நீ. பால் சாப்பிடுங்கள் நாதா. ஏய் என்னடா லாங்குவேஜே வேற மாதிரி இருக்குது. திரேதா யுகத்திலே எடுத்துட்டு வந்துட்டியா? இது பால் எல்லாம் அப்புறம் சாப்பிட்டு கொள்ளலாம். பால் சாப்பிட்டால் நான் தூங்கிடுவேன் என்று உனக்கு தெரியாது. அதனால் பால் அப்புறம் குடித்துக் கொள்ளலாம். ஒரு சின்ன விஷயம் உடன் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன் நகைகள் எல்லாம் ஒரிஜினலா? அனைத்தும் ஒரிஜினலே. நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? என்னையே தங்களுக்கு தரும் பொழுது இதை கொடுக்க மாட்டேன். ஐயோ இவ எவ்வளவு நல்லவோ. என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட இது மாதிரி சொன்னதே இல்ல. உன் பெயர் என்ன? சிவகாமி. சிவகாமியா? பார்க்கத்தான் என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிறாய் என்று நினைத்தால் பெயர் கூட அவளை மாதிரியே வைத்திருக்கிறாயே. நீ ஏன் சிவகாமி என்ற பெயரை வைத்துக் கொள்ளாமல் மகாலட்சுமி, காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி, தங்கம், சரஸ்வதி என்று பெயர் வைத்துக் கொள்ள கூடாது? என்ன இது? ஒரே பொம்பளை பேரை சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்துடலாம். ஒரு பெண் இரவிலே தன்னந்தனியாக வெளியே வருவதும் தவறு, இது மாதிரி நகைகள் போட்டுக்கொண்டு அலைவதும் மிக மிக தவறு. அதனால் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? ஏன்னா தங்கம் ரொம்ப காஸ்ட்லி. தங்கம் என்று சொன்னவுடன் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. இந்த தங்க விலையில நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? ஐயோ ஐயோ எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாய் நீ. உன்னை விட உன் தங்கம் பயங்கரமாய் ஜொலிக்கிறது. என்ன பார்க்கிறாய்? இந்த பாலை குடியுங்கள். இந்த பாலையா? இந்த பாலை நான் குடித்தேன் என்றால் அவ்வளவுதான். ஏனென்றால் இது பயங்கரமான பாலாக இருக்கிறது. அட பாவி. பால் குடித்து தூங்கி நேரத்தை வீணாக்குவதை விட பால் குடிக்காமலே நானும் நீயும். அட பாவி. வெளியே அனுப்புன 5 நிமிஷத்துல ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்துட்டான். பொண்ணு இரு வர. பச்சா சம்சாரம் வர போல இருக்கா? அவளை நான் மறை வச்சிடறேன். மறைஞ்சு விட்டாளே. எங்க அவ? அதுதான் புருஷனுடைய வெற்றி. ஒரு 10 நிமிஷம் என்ன விட்டு பிரிஞ்சு உன்னால இருக்க முடியல. அதுதான் காதல். மண்ணா கட்டி. யோ இங்க ஒரு பொம்பளை நின்னுட்டு இருந்தால எங்க அவ? அப்படி யாரும் இங்க இல்லையே. நான் பார்த்தேன். கண்ணால நான் பார்த்தேன். முதுக காமிச்சு உன்கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்படியா? என்னது? இது எப்படி வந்துச்சு? அத விடுமா. அந்த பொண்ணு முதுகு நல்லா அழகா இருந்ததுல. இது எப்படி வந்துச்சு முதல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல இது வந்து இது வாழ்க்கையில பங்கு போட அந்த மூஞ்ச நான் பார்த்தேன். அது வந்து நான் வேணான்னு தான் சொன்னேன். இந்த கூச்சா தான் வந்து அவன் தான் வந்து ஆக்சுவலாக இந்த வளையல் கதை என்னன்னா, நான் அது வேற ஒரு காரணத்துக்காக கையிலேருந்து கழட்டினேன். அது இந்த மாதிரி மாட்டி விட்டுருன்னு தெரியல எனக்கு. அதான் இது மனசார ஒன்றும் எனக்கு அவ பேரில் ஒன்றும் பெரிய காதல்லாம் இல்லை. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்து சோகத்தில் உட்காந்தேன்னா கூச்சாதான். உன்ன மாதிரியே ஒருத்தி அப்படியே கொண்டான். உன்ன மாதிரியே ஒருத்தி வந்த உடனே ஐயோ அந்த பால்வடிய முகத்தை நான் பார்த்த உடனே அப்படியே எனக்கு இருந்த சந்தோஷத்துல அப்படியே நான் வந்து சந்தோஷத்துல வந்து அறிவில்ல உன் புத்தி எங்க போச்சு? ஒரு நாள் நான் கதவை சாத்திட்டா வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்துருவியா நீ? இல்ல இல்ல சாரி சிவகாமி,
இனிமே இது மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். ஆனா நீ என்ன துரத்திட்டியன்ற வருத்தத்துல தான் நான் அப்படிலாம் நடந்துகிட்டேன் நானு. சரி சரி, முதல்ல எந்திரிங்க, வாங்க உள்ள வந்து படுங்க. ஆனா ஒண்ணு, இந்த குட்டி சத்தம் மட்டும் உள்ள வரவே கூடாது. குட்டி சத்தம் வரவே வராது. ஐயோ, அப்படியே வாழ்நாள் ஃபுல்லா அந்த கைத்து கட்டிலே உட்காந்து சாப்பாடும் தண்ணியும் குடிக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ பெரிய மனசு பண்ணி என்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்ட. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் சிவகாமி. நல்ல மனம் வாழ்க, பூச்சா போல குள்ளமாக வாழ்க. நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. போ பச்சா போ. எல்லாத்தையும் வச்சிருக்கானான்னு தெரியலையே. அட பாவி, பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் விட்டானே. இது வீடா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியான தெரியல. டே மோகனே, டே மோகனே, இங்க வந்து பாருடா உன் தர்ம பத்தினிய. வரமா? வாடா இங்க. வரேங்கறல. ரத்னா, என்ன பண்ற? எந்திரி. பாரு, நீயே பாரு. வித்தியாசமா செஞ்சு நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கா. ஐயோ. டேய், ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? அந்த பேய் எப்ப வரும் எங்க வரும்னே தெரியலங்க. அத மூலையில வந்து உட்கார்ந்துட்டேன். டேய், பேய் உனக்கு தான் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் ஏன் இப்படி இம்சை பண்ற? இத பார், கோவத்தை கிளப்பாம பெட்ரூமுக்கு வா. வா. வேண்டாங்க, நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். யாராவது பார்த்தா உன்னை நான் கொடுமை பண்றேன்னு நினைப்பாங்க. எனக்கு பயமா இருக்குங்க. இப்படி உட்கார்ந்தாதான் எனக்கு பின்னாடி பேய் வரதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. உன்னை திருத்தவே முடியாதுடி. முன்னெல்லாம் நீ என் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருப்ப. இப்போ எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியிருக்கு. எப்ப திருந்த போறியோ? ச்சே. ஏயா, ஒரு ஆம்பளை சமையல் கட்டுல வந்து காப்பி போட்டு குடிச்சா வீடு உருப்பிடுமா? உன் மருமக அங்க பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்து இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். எப்ப திரும்ப டெய்லி இவளோட இதே பிரச்சனையா போச்சு. அவ பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கு. ஏண்டா மோகனே, உன் பொண்டாட்டி நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. என்ன ஏதுன்னு கேளுடா. நீ உன் வேலையை பாருமா, அவளை பத்தி கவலையப்படாத. உன் பொண்டாட்டி கிட்ட சந்திரமுகி எல்லாம் பிச்சை எடுக்கணும்டா. சீக்கிரம் வாங்க மோகன். மோகன், நீங்க சீக்கிரம் வாங்க. மோகன், பேய். ஏய், அங்க போகாத, போகாத. ஐயோ, என் வீட்டுக்காரரை விட்டு அவர் எதுவும் பண்ணிடாத. அவரு பாவம். ரத்னா, அமைதியா இருக்கியல, வந்து 2 அரை ஆயிட்டுமா? எனக்கு பேய் உங்ககிட்ட வந்துருச்சுங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். டே மோகனே, உன் சம்சாரத்தோட நிலைமை ரொம்ப முத்தி போச்சு.
ஒண்ணு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ, இல்லனா கோடங்க வர வச்சு அவளை புடிச்சிருக்கிற பேய ஓட்டு. நீங்க வெளியில வந்துருங்க. பேய் உங்க பின்னாடி நிக்குதுங்க. வாங்க, தயவு செஞ்சு வந்துருங்க. ஐயோ, என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாத. அவளை எதுவும் பண்ணிடாத. சொன்னா கேளு. ஏய், ஐயோ. என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அங்கதான் யார் இல்லன்னு சொல்றல, யார் இருக்கா? அங்க. ஐயோ, அங்க பாருங்க. ஐயோ, வைன் பாக்ஸ் ஏதோ பண்றாங்க. ஐயோ, வைன் பாக்ஸ் ஏதோ பண்றாங்க. ஐயோ, டேய், அங்க யாருமே இல்ல. ஏன் இப்படி புலம்புற? ஒழுங்கா அயன் பண்ண கூட என்ன விட மாட்டியா? இல்லங்க, அந்த பொண்ணு ஏதோ பண்ணுதுங்க. என்னங்க? ஐயோ, என்னங்க? இல்லங்க, அந்த பொண்ணு அயன் பாக்ஸ் ஏதோ பண்ணிடுச்சுங்க. ஆமா, 10 பேண்ட் 10 சட்டை அயன் பண்ணி வச்சிருக்கா. ஐயோ, போகாதீங்க. சொல்ல கேளுங்க. அயன் பாக்ஸ் தொடாதீங்க. சொல்றது என்ன இவ அயன் பாக்ஸ தொடாதங்கறா? எனக்கு வேண்டாம். ஏதாவது இடகுடமா பண்ணிட்டாளா? சொல்றது கேளுங்க. கைய விடு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ச்சே. எனக்கு ச்சே. அயன் பாக்ஸ் தொடாதீங்க. ஐயோ, ஐயோ, இருங்க. ஐயோ, ஐயோ, என்னமா பண்ணிட்டாளா? வாங்க, வாங்க. ஐயோ, 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 என் பிள்ளை கரண்ட் ஷாக் வச்சு கொலை பண்ணிட்டாளே. மீனா என்னமாச்சு? மோகன், என்னமாச்சு? இங்க பாருப்பா. என்னாச்சு தெரியலையே. அத நான் பண்ணல. அந்த பேய் தான் வயரை கட் பண்ணிடுச்சு. மோகன், ஐயோ, என் குடும்பத்தை அழிக்க பாக்குறாளேங்க. மோகன், சண்டாளி, என் பிள்ளை அடி கொலை பண்ண பாக்குற. உனக்கு தாலி கட்ட பாவத்துக்காக அவன் அல்பாயுசிலே போகணுமா? ராட்சச ஜென்மமே. என்னமாச்சு? டேய் கண்ணா. மோகன், டேய் மோகன், கட்ட புடிச்சு கொலை பண்ண பாக்குறேடி பாவி. என்னாச்சு தெரியலையே. என் மேல பழிய போடாதீங்க. நீ தாண்டி பேய். தலையடி தொடாதடி. நீ இருக்கும்போது இன்னொரு பேய் வேற வருதா? ஏய், என் மேல சுடுதண்ணி ஊத்தி கொலை பண்ண பார்த்த. இப்ப என் பிள்ளைய கரண்ட் ஷாக் வச்சு கொலை பண்ண பாக்குறியா? டேய், உளம்பாதடி. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். நான் புலம்புறேனா? அடுத்தது உனக்கு தாயா. பாத்துக்க. அது அப்புறம் பாத்துக்கலாம் நீ. மோகன், மோகன், ஐயோ, தூக்கியா? அம்மா. மோகன், ஐயோ, மோகன், மோகனே. ஏய், படி படி. மோகன், மோகன். பாத்துவாடா. ஐயோ, மோகன், என் பிள்ளை கரண்ட் ஷாக் வச்சு கொல்ல பாத்துட்டாளே. சாவி என்ன பண்றதுனே தெரியலையே. பாத்துவா மோகன், மோகன். ஐயோ, புடிச்சுடா. டேய், மோகன். வா வா வா. உள்ள பாத்துடா. ஏய், படி படின்றல்ல, படி. மோகன் வீட்டில் தினமும் ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பெருசா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான்.
வா செல்வி. ஐயா, உங்களை பார்க்கணும்னு கோயிலுக்கு தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்கேயே பார்த்துட்டேங்க ஐயா. என்னாச்சு செல்வி? என் புருஷனை காப்பாத்தி என் சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துட்டீங்க ஐயா. இனிமே நீங்க தான் நான் கும்பிடுற தெய்வம். தெய்வம் நான் இல்லை, அந்த வனதுர்கையும் நாகவல்லியும் தான் தெய்வம். அவங்கள கும்பிடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயா, எதுவுமே நடக்காத மாதிரி என் புருஷன் இப்ப ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறாரு. இப்ப கூட பாருங்க, தோப்புல தேங்காய் இறக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு ஈரோடு மார்க்கெட்டுக்கு போக போறாரு. நாகவல்லியை நம்பினா அவ கைவிட மாட்டான். என் புருஷன் கட்டில விழுந்ததும் இனிமே அவ்வளவுதானே எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிற மாதிரி என் புருஷனுக்கு மறுவாழ்வு கொடுத்துட்டீங்க. புனிதமான பாதமண் உனக்கு எங்க கிடைச்சதோ அந்த கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணி உன் நன்றியை சொல்லு. ஐயா, எனக்கு இனிமே நாகவல்லி தான் குலதெய்வம். நீ மனசால நினைச்சாலே நாகவல்லி வருவா. ஆமாங்க ஐயா, இப்ப கூட நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்துட்டீங்களே. நீ அப்பப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, நல்லது நடக்கும். ஐயா, இப்ப நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சதே இத பத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான். நாங்கெல்லாம் குடும்பத்தோட அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். குடும்பத்தோட வா. உன் குடும்பத்துல தலைவனா இருக்கிறவரு ஒத்துக்க மாட்டாரு. ஆமாங்க ஐயா, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? என் அக்கா வீட்டுக்காரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் அக்கா எவ்வளவோ பேசி பார்த்தோம், வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. எதுக்கு வரமாட்டாரா? அவருக்கு நாகவல்லிய பிடிக்காதா? நாகவல்லியால நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரா? வென விதைச்சவன் வெனையத்தானே அறுவடை பண்ண முடியும். சரிதான். என் அக்கா வீட்டுக்காரும் நல்லவர் கிடையாது. ஆனா நாகவல்லிக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. அவர் வந்துட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என் புருஷனுக்கு குணமானதை சொல்லி ஒரு வழியா அவரை சம்மதிக்க வச்சுட்டோம். கடைசியில அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. அவனை ஒத்துக்க வச்சதே நான் தானே. அதுக்காக தானே உன் புருஷனுக்கு வழி போற வச்சு அம்பாளோட பாதம் மண்ணை கொடுத்து அனுப்புறேன். ஐயா, என்னையா யோசனையில இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பொதுவாக அந்த கோயிலுக்கு நல்ல மனசு உள்ளவங்க தான் போக முடியும். நீங்க சொல்றது சரிதான் ஐயா. என் அக்கா வீட்டுக்காருக்கு நல்ல மனசே இல்லையே. ஆனா அந்த அம்பாளோட சந்நிதியில போய் நின்னாலாவது அவருக்கு நல்ல புத்தி வரட்டுமே. அம்பாள் சன்னதியில நிக்கிற தகுதி அவனுக்கு கிடையாது. செந்தாமரை, உன் தங்கச்சி யாருகிட்ட பேசிட்டு இருக்கா? தெரியலையேங்க. யாரோ ஒரு ஆம்பளை உயரமா இருக்கானே. என் அக்காவுக்கு சந்தான மாமா புருஷனா இருந்தாலும் வீடு நிலம் எல்லாமே அவரோட பேர்ல தான் இருக்கு. ஒருவேளை அந்த ஆளு எங்க அக்காவை கைவிட்டுட்டானா? கைவிட மாட்டான். பாசக்காரனா கடைசி வரைக்கும் இருக்கும். அவர் வேலை அப்படி இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆகும் ஐயா? அடிமை மாதிரி நானும் என் புருஷனும் இதே வீட்டுல தான் கிடக்கணுமா? எங்களுக்கு விடிவு காலம் எப்ப வரும்? நீ இங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. உங்க அக்கா உன்னை அம்மா மாதிரி பாத்துக்கோ. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயங்க ஐயா. தயங்காம கேளு. நாங்க குடும்பத்தோட கோயிலுக்கு வரும்போது நீங்க அங்க கோயில இருப்பீங்களா ஐயா? கோயில இருப்பேனான்னு தெரியாது, ஆனா அந்த எல்லையில காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படி?
யாருக்கிட்ட அப்படி முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கா? ஐயா, நீங்க கோவில்ல இருந்தா எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பாக்குற அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லையா? நான் எல்லாருக்கும் வேண்டியவன் இல்லை. பரிசுத்தமான இதயங்களுக்கு மட்டும் நான் அன்பு காட்டுவேன், நல்லது பண்ணுவேன். நேரம் வரும்போது உங்க எல்லாரையும் சந்திப்பேன். அதனால நான் கோயிலில் இல்லையே நீ கவலைப்படாத. எனக்கு கோயில் எல்லையில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒருத்தனை சந்திச்சே ஆகணும். யாரா இருக்கும்? யாருவன்? இந்த பய உயரமா இருக்கிறத பார்த்தா ராம் மாதிரியே தெரிகிறானே. ஒருவேளை அவன் தான் என்னை பின்தொடர்ந்து வந்து கண்காணிக்கிறானோ? உஷாரா இருக்கணும். சீக்கிரமே நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். இவங்க எதுக்கு இங்க வராங்க? ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க, உள்ள வாங்க. வா. என்னங்க ஆச்சரியமா இருக்கு, நீங்க எங்க வீட்டை தேடி வந்திருக்கீங்க? ஏங்க வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லங்க, நீங்க தாராளமா வரலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஏன் தயங்கி நின்னீங்க? இல்ல, நீங்களும் சரி உங்க வைஃபும் சரி என் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என் வீட்டுக்காரர் உங்களை மதிச்சதே இல்ல. வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாரு. அப்படி இருக்கும்போது இப்போ நான் உங்க வீடு தேடி வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதான் நீங்க என்ன சொல்லுவீங்களோ என்ன நினைப்பீங்களோன்னு தெரியாம நின்னுட்டேன். இத பாருங்க, எப்பவுமே கோவமா பேசுறது உங்க வீட்டுக்காரோட குணம், அது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் அந்த வீடு உங்க பொண்டாட்டியோட வீடு. நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உங்களுக்கு அந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவர் உங்களை மரியாதை குறைவா பேசினது தப்பு தானங்க? அட பரவாயில்ல, விடுங்க. நாங்க அந்த வீட்டுக்கு வந்து தங்கிட்டதால தானே நீங்க உங்க மச்சனிச்சு சந்தியாவையும் உங்க மாமனாரையும் இங்கே கூட்டிட்டு வர வேண்டியதாச்சு. ஆமாமா. என் மனசறிஞ்சு உங்க பொண்டாட்டி கிட்ட நான் கோவமா நடந்துகிட்டதே இல்ல. என் வீட்டுக்காரர் தான் அப்படி கேலி கிண்டல் நையாண்டின்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் எப்பவுமே அப்படிதாங்க. நான் தான் அவரை எதிர்த்து பேச முடியாம அவருக்கு அடங்கி போக வேண்டியதா போயிடுச்சு. நீங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால அவர் எடுத்து பேசாம அனுசரிச்சு போயிட்டு இருக்கீங்க. இப்படி அனுசரிச்சு போய் தான் இப்ப இப்படி அவஸ்தைப்படுறேன். என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா? போன தடவை இந்த பணத்தை எடுத்து ஓடின மாதிரி இந்த தடவை ஏதாவது எடுத்து ஓட்டாரா? அப்படி ஓடினாதான் கவலைப்படாம இருப்பனே. ஆனா என்னல்ல கை குழந்தையோட ஓட வச்சிருவார் போல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்குள்ள ஏதாவது பெரிய சண்டையா? இல்லங்க, அந்த மனுஷன் அந்த வீட்டுல எனக்கு தெரியாம ஒரு குட்டி சாத்தான மறைச்சு வச்சிருக்காருங்க. குட்டி சாத்தானா? என்னங்க, ஏதாவது பொண்ணுங்க கூட்டு வந்துட்டாரா? ஐயோ, அது இல்லங்க, உண்மையான குட்டி சாத்தாங்க. இவ்வளவு ஹைட் தான் இருப்பான். ஜட முடியெல்லாம் வச்சிருக்காங்க. ஏங்க சிரிக்காதீங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். நிஜமாவே குட்டி சாத்தா வீட்டுல தான் இருக்கு. அதுவும் ஆம்பளை குட்டி சாத்தா. சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த குட்டி சாத்தானுக்கு வயசு 150. ஏதோ சுடுகாடு வழியா இவர் போனப்போ அந்த குட்டி சாத்தானும் இவரோடய வந்துருச்சா. அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதும் என் உசிரே போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த குட்டி சாத்தா அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா. ஆனா இப்ப எனக்கு காட்டிட்டாரு. அந்த குட்டி சாத்தா என்ன பார்த்து வாயை இழிச்சு பார்த்தப்போ என் மனசு பக்கன் ஆயிடுச்சு. திடீர்னு கண்ணு முன்னாடி வருது, திடீர்னு மறைஞ்சு போயிடுது. நான் பயந்து போய் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டேன். ஆனா பூட்டின வீட்டுக்குள்ள வந்து திடீர்னு பின்னாடி வந்து நிக்குது. ஒரு பொம்பளை அங்க எப்படிங்க வாழ்றது? அது எங்க
எப்படி வரும்னு ஒண்ணுமே புரியலங்க. பொம்பளை மட்டும் இல்லைங்க, ஆம்பளையால கூட வாழ முடியாதுங்க. அப்படியே பயத்துல செத்துருவோம். ஆமா, உங்க வீட்டுக்காரர் மட்டும் எப்படிங்க பயம் இல்லாம இருக்காரு? என்னங்க நீங்க சொல்றதை என்னால நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியல. நான் அந்த குட்டி சாத்தனை விரட்டி விடுங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த குட்டி சாத்தா ஏதோ மாய வேலை செஞ்சு ஒரு பொண்ணைய வர வச்சுது. என்னால எப்படிங்க இருக்க முடியும்? வீட்டுல என் தங்கச்சி வேற இருக்கா, ஏதோ என் குழந்தை வேற இருக்குங்க. என்ன ஆகும்னே தெரியலங்க. ப்ளீஸுங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நானா? ஏங்க சும்மா இருங்க. ஏற்கனவே அந்த வீட்டுல ஒரு ஆவி அடிச்சு அதுல நான் மாட்டிக்கிட்டு முடிச்ச முடி எனக்கு மட்டும் தாங்க தெரியும். ஐயோ, இங்க பாருங்க, என்ன கை விட்டுறாதீங்க. நீங்க நினைச்சா அதை விரட்ட முடியும். நான் சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா நீங்க சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. அதெல்லாம் சரிங்க, ஆனா எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க வந்து அவர்கிட்ட குட்டிச்சாத்தனை விரட்டு, இல்லன்னா வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லுங்க. அந்த வீட்டை காலி பண்ணிட்டா அந்த மனுஷனுக்கு போறதுக்கு வேற இடம் கிடையாது. அதனால வேற வழி இல்லாம கண்டிப்பா நீங்க சொல்றது கேட்பாரு. ப்ளீஸுங்க, யோசிக்காதீங்க. எங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, வரேன்னு சொல்லுங்க. நான் அப்பதான் இங்க இருந்து போவேன். என் குழந்தை முகத்தை பாருங்க, ப்ளீஸுங்க.